சமுத்திரக்கனியோட லைஃப்ல நடந்த ஒரு சேடான மூமெண்ட் அண்ட் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை ஷேர் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சமுத்திரக்கனி வந்து சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்காங்க. என்ன வேலைன்னு தெரியல. சமுத்திரக்கனியும் அவங்களோட அண்ணனும் வந்திருக்காங்க சென்னைக்கு. வேலை தேடி வந்தாச்சு. ஏன்னா என்ன வேலைன்னு தெரியல. வந்தப்ப அவங்களுக்கு வந்து என்ன பண்ணனே தெரியலையாம். சமுத்திரக்கனியோட அண்ணன் வந்து அப்பவே ஊர்ல இருக்கிறப்ப ஒரு ஆர்டிஸ்ட் தான். படங்கள்லாம் நல்லா வரைவாப்லையாம். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே பேனர் தான். கைப்பட வரையப்பட்ட பேனர் வைக்கிறது தான் வழக்கம். அந்த அருணாச்சலா ஸ்ட்ரீட் பக்கம் அந்த அந்த லைன் ஃபுல்லாவே இந்த மாதிரி உட்காந்து வரைஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதான் அவங்களோட வேலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப நம்ம அண்ணன் வரைவாப்புல அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட போய் நாங்க 2 வேலை கட்டோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு படம் என்ன அப்படின்னா, ஒரு இயேசுநாதர் போட்டோ வரைங்க, கை நீட்டப்பட்ட ஒரு இயேசுநாதர் போட்டோ வரைங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி நம்ம காலைல ஆரம்பிச்சு அப்படியே போகுது. நைட்டு கிட்ட ஆயிருச்சு. தூங்குற டை கிட்ட வந்துருச்சு. கால் வரைக்கும் அரைஞ்சு முடிச்சு. கீழே கால்ல இருந்து மேல ஒரு இடுப்பு பகுதி வரைக்கும் அரைஞ்சிச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லேட் ஆயிருச்சு. இப்ப அந்த வரைஞ்ச இது வரைக்கும் பாதி வரைக்கும் வரைஞ்ச அந்த இதுக்கு காவல் காக்கணுமே யாராவது ஒரு ஆளு. அப்ப நான் சொன்னேன், நீ போனேன், நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த போர்டை அதே இடத்துல வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்ல வந்து நான் படுத்திருக்கேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கேன். நைட்டு ஃபுல்லா படுத்திருக்கேன். இதே மாதிரி கிட்டத்தட்ட 3 நாள் அந்த பிளாட்ஃபார்ம் படுத்திருந்தேன். ஏன்னா அந்த ஒர்க் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிறப்ப 3 நாள் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகி ஆக்டர் ஆகி அப்படியே அந்த அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் லைஃப் மாறினதுக்கு அப்புறம் அந்த எப்பெல்லாம் அந்த சைடு நான் அறியாம எப்பெல்லாம் சைடு நான் போறனோ அந்த சைடு எப்பெல்லாம் நான் போறனோ என்ன அறியாம என் பார்வை அந்த பக்கம் போவோம். இந்த பிளாட்ஃபார்ம்லாம் படுத்திருந்தோம் ஒரு 3 நாள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப நம்ம படுத்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு ஏற்படுத்தும். அந்த பக்கம்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ரீசன் அந்த பக்கம் போறப்ப அந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ பிளாட் போடுற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்ப நான் வந்து 2 பேரும் அனுப்பி இந்த மாதிரி கேளுங்க, இது எவ்வளவு என்ன பிளாட் என்ன பண்றது. அப்புறம் இப்ப அங்கதான் என் வீடே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் எந்த இடத்துல சென்னை வந்தப்ப தூங்கடம் இல்லாம ஒரு பிளாட்ஃபார்ம் படுத்து தூங்கி இருந்தனோ, இப்ப அங்கதான் என்னோட வீடை நான் கட்டி அங்கதான் நான் இருக்கேன். அந்த பக்கம் போறப்பெல்லாம் அந்த இடத்த பார்த்துட்டு தான் இருக்கேன். என் குழந்தைகளுக்குமே இங்கதான்ப்பா அப்பா தூங்குனேன் அப்படின்னு சொல்லி என்னோட இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமுத்திரகனி அவர்களே இந்த விஷயத்தை ஷேர் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.